ஹலோ நண்பர்களே! வெல்கம் பேக் டு ஆனந்த பிரியா ஹோம் லாக்ஸ். வாங்க இன்னைக்கு சூப்பர் அண்ட் எம்மியான வறுத்தரைச்ச மசாலால நம்ம சாம்பார் சாதம் செய்யலாம். அதுக்கு நான் காஞ்ச மிளகாய் அண்ட் தென் கொஞ்சமா மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம், அப்புறம் கடுகு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 கைப்பிடிக்கு துவரம் பருப்பு, கொஞ்சமா தனியா, அப்புறம் மஞ்சள் பொடி, பெருங்காயம் கட்டி சேர்த்துருக்கேன். ஸோ மஞ்சள் பொடி, பெருங்காய கட்டிலாம் சேர்த்தீங்கன்னா மனமும் நல்லாயிருக்கும். கலரும் சூப்பரா குடுக்கும். ஸோ இது எல்லாமே ட்ரையாவே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்து கொஞ்ச நேரம் ஆறட்டும். நான் தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாம்பார் சாதத்துல முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், நார்மல் வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் கொஞ்சமா முள்ளங்கி, அவரைக்காய் இதெல்லாம் ஆட் பண்ண போறேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆட் பண்றேன். ஏன்னா என் பையன் ஸ்ட்ரிக்டா சொல்றான், ரொம்ப காய் போடாதீங்கம்மா அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். ஸோ இப்போ எண்ணெய் விட்டுக்குங்க. ஆல்ரெடி வறுத்து அரைச்ச அந்த மசாலா பாத்தீங்கன்னா ஆற வச்சு வச்சிருந்தேன். ஸோ மீன் வயல் அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் ஆக்சுவலி ரொம்ப நைஸா அரைக்கக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு குறைன்னு இருந்தாதான் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு நிறைய எல்லாம் சாம்பார் பவுடர் அரைக்கல, கொஞ்சமா தாங்க அரைச்சிருக்கேன். 2 சர்விங்ஸ் இன்னைக்கு போட்டுட்டு இன்னொரு நாள் சாம்பாருக்கு ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாம்பார் பவுடர் பொறுத்த வரைக்கும் அப்பப்ப அரைச்சு வச்சுட்டீங்கன்னா தான் நல்லா மனமா டேஸ்ட் இருக்கும். ஏன்னா நம்ம மூடியை திறந்து மூடும்போது பாத்தீங்கன்னா நமக்கு அந்த டேஸ்ட் போயிடும், மனமும் போயிடும். ஸோ அதனால இந்த மாதிரி கொஞ்சமா அரைச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ எண்ணெய் விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ தாளிப்பு கொடுக்க வேணாம், லாஸ்ட்டாக தான் தாளிப்பு கொடுக்க போகிறோம். நிறைய பேர் ரைஸோடய போட்டுருவாங்க. நான் கொஞ்சமாக எல்லாமே வதக்கி செஞ்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அண்ட் தென் பூண்டு எப்பயுமே சாம்பார் சாதத்துக்கு சேர்த்துக்கணும். ஏன்னா பருப்பு ஆட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ நமக்கு அந்த வாயு பிரச்சனைலாம் இருக்காது. தக்காளி எல்லாமே மேஷியாக வர வேண்டாம், ஜஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இது நல்லா வதங்கி வந்தவொடனே நம்ம வச்சிருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் அள்ளி கொட்டி தேவையான மசாலாஸ் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வீட்டில் உள்ள குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் பொடி, தனி மிளகாய் தூள் கொஞ்சமா சேர்த்திருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம காரத்துக்கு எல்லாமே சாம்பார் பவுடர்ல இருக்கு. ஸோ அதனால கொஞ்சமா சேர்த்து தண்ணி விட்டு ஃபர்ஸ்ட் காய்கறிகள் ஒரு கொதி வந்தோடனே நம்ம வச்சிருக்கிற இந்த அரிசி பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஸோ இதையும் எடுத்து கொட்டிக்கலாம். ஆக்சுவலி ஒரு கிளாஸ் ரைஸுக்கு கண்டிப்பா ஒரு அரை கிளாஸ் பருப்பு சேர்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு சாம்பார் சாதம் நல்லா சூப்பரா இருக்கும். ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா நானே இப்போ விசில் ஒரு 5-6 விசில் விட்டு வச்சிருக்கேன். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், முந்திரி எல்லாம் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் அரைச்சு வச்சிருக்கிற மசாலையும் எடுத்து கொட்டி, வறுத்து வச்சிருக்கிற இந்த தாளிப்பும் எடுத்து கொட்டி, அதுக்கப்புறம் கொஞ்சமா டாப்பிங்ஸ் மல்லித்தலை மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இப்போ தலன்னு நல்லா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. வறுத்தரைச்ச மசாலா அப்படின்றதுனால ரொம்ப டேஸ்டியாவே இருக்கும். ஆல்ரெடி சாம்பார் சாதம் நம்மளுடைய சேனல்ல இருக்கு. பட் ஆனால் மசாலா கடையில் உள்ள மசாலா யூஸ் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு தான் வறுத்தரைச்சு செஞ்சிருக்கேன். இந்த சாம்பார் சாதத்துக்கு வீட்டில் செஞ்ச வத்தல், அதுக்கப்புறம் மிளகாய், கொத்தரங்காய் வத்தல், அப்பளப்பூ இதெல்லாம் தான் இன்னைக்கு வறுத்து நம்ம சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்க போறோம். இதெல்லாம் லாஸ்ட் இயர் அம்மா வீட்டில் போட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் சம்மருக்கு அம்மா இதெல்லாம் செஞ்சு தருவாங்க. ஸோ அதனால இன்னைக்கு இப்பயே நம்ம எல்லாத்துக்கும் கொஞ்சம் காலி பண்ணி வச்சிடலாம். ஏன்னா அடுத்த மாதம் அம்மா வந்துடுவாங்க. ஸோ இப்போ எல்லாமே வறுத்தாச்சு. நம்ம சாம்பார் சாதத்தை எடுத்து வச்சு நல்லா சூப்பராக டேஸ்ட் பண்ணிடலாம். எப்பயுமே கடையில் வாங்குற வத்தல் அப்பளத்தை விட நம்ம வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட் தாங்க. ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் சாதமும் நல்லா தலன்னு சூப்பராக இருக்குது. டேஸ்டிங் பண்ணிடலாம். இன்னைக்கு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பாவக்காய் வறுவல் டைப்பில் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை டச் பண்ணுங்க. பாய்.